5 நிமிஷம் படுக்கிறதுல ஒரு மெத்தை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? 90 டேஸ் ஒரு மெத்தை உங்க உடம்புக்கு செட் ஆகும். இப்போ இதுக்கு நீங்க வித்தியாசம் நல்லாவே பார்க்கலாம். நீங்களே அமைத்து பாருங்க. இந்த மெட்டீரியல் போட்டாங்க, இதுல வந்து எனக்கு 2200 2600 வரைக்கும் ஒரு மெத்துக்கு குறையும். குவாலிட்டி கம்மி பண்ணா அவங்களோட ரேட் கம்மியா கொடுக்கலாம். 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நான் ஓப்பனா சொல்றேன், டெலிவரி கூட உங்க காசு. நீங்க ஒரு நாள் படுத்துட்டு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஏதாச்சும் கிழிஞ்சிருக்கனாலும் நான் மெத்தை உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரேன். மெத்தை 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணி தரேன். இது நம்ம கேமராக்காக சொல்றது இல்ல. ஒரு தப்பான மேட்ரஸ்ல நீங்க படுத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்க போன்ஸ் மேல 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட காமிக்குது. நான் குவாலிட்டி பிரைஸ் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஆடியன்ஸ் ஆல்ரெடி இந்த வீடியோங்கிற செக்மெண்ட்லயே இந்த வீடியோல வர ஒட்டுமொத்த என்னென்னலாம் நீங்க உடச்சு பேசணும் எல்லாமே பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி நேம் எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் நாங்கள் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள ஒன் பண்ண போயிடும். நம்ம கம்பெனி நேம் வந்து சாஸ்தா குரூப்ஸ் பபிள் மேட்ரஸ். இங்க வந்து கோயம்புத்தூர், காரைக்குடி, சென்னை 3 இடத்துல லொகேட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைமே வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து லேட்டெக்ஸை பத்தி அக்வே ராணி வேற மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் போட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லி உடச்சு பேசிட்டீங்க. ஸோ அதுல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு சிலவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது என்ன அப்படின்னா, ஏங்க இவ்வளவு சொல்றாரு எல்லாம் சந்தோஷம் தான், பட் ஆனா பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஆன்லைன்ல இதை விட கம்மியாவே கிடைக்குதுங்க. அதே மாதிரி வேற காம்படிட்டர்ஸ் கிட்டையும் இவங்க கொடுக்குற அதே இதுதான் அவங்களும் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நாங்க அங்க போய் வாங்குறத விட நான் ஏன் இங்க வந்து வாங்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. எப்பவுமே பிரைஸ்ன்றது அல்டிமேட்டா குவாலிட்டி மேல டிபெண்ட். நீங்க என்ன குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்க கொடுக்க போற பிரைஸ். இப்போ நான் ஒரு 30,000 வித்துட்டு இருக்க மத்த நீங்க 20,000 விற்கலாம். நீங்க லாபம் இல்லாம வைப்பீங்களா? நான் 20,000 வித்தாலும் கம்பல்சரி ஒரு லாபத்தோட தான் விற்பேன். அப்ப ரெண்டும் ஒண்ணா எப்படி இருக்க போகுது? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். உங்க டவுட் கரெக்ட் தான். ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்ப சர்டிபிகேட்னா எத்தனை சர்டிபிகேட் இருக்கு, எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, குவாலிட்டில எத்தனை குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்க, டெலிவரி, இந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்ப வெளியே வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நான் சொன்ன குவாலிட்டி வெளியே இருந்தேன்னா நானே சொல்றேன், நீங்க வெளியே வாங்க. இல்ல உங்ககிட்ட எடுக்க முடியல சார், எனக்கு ஐம் நாட் கம்ஃபர்டபிள் வித் யுவர் பிரைஸ், இல்ல நீங்க எதை சொன்னாலும் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு விருப்ப இருக்க இடத்துல நீங்க எடுங்க. வெளியில நீங்க போகும்போது இந்த விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வாங்க, எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப என்னோட இன்டென்ஷன் என்ன, நீங்க எடுக்க போற மெத்த நல்லா இருக்கணும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல. எக்ஸாம்பிள் ஒரு ஷோரூம் போறீங்க, ஓகே, மெத்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, பேக் பண்ணி கட்டில போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க போய் படுப்பீங்க 5 நிமிஷம், இது நல்லா இருக்கு எடுத்துட்டு போறீங்க. 5 நிமிஷம் படுக்கிறதுல உங்க ஒரு மெத்த நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா போய் சௌரியமா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. சொல்றேன், இது பாசிபிலிட்டி இருக்கா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துல நீங்க மெத்த ஜட்ஜ் பண்ண முடியுமா? 90 டேஸ் ஒரு மெத்த உங்க உடம்புக்கு செட் ஆகும். உங்க லைஃப்ல நீங்க 24 இயர்ஸ் நீங்க மேட்ரஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. கடைக்கு போனா மெத்த மட்டும் தான் தெரியும் ப்ரோ. ஃபைனல் அவுட்புட் தான். அந்த மெத்த உங்க உடம்புக்கு செட் ஆகுமா? தெரியாது. அந்த மெத்தக்குள்ள என்ன இருக்கு தெரியாது. விக்கிறவனுக்கு கூட தெரியாது. நான் மெத்த ரெடி பண்ணி எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு சார் இந்த மெத்த எடுத்துக்கோங்க, ஐ அம் நாட் சேயிங் தட். நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க ஏஜ் என்ன, பாடி வெயிட் என்ன, ப்ரீவியஸ் ஆபரேஷன்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா, டயபெட்டிக் பேஷண்டா, பசங்க படுக்கறாங்களா, மெத்த வாங்குறத இவ்ளோ விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியது இருக்கா? நீங்க படுக்கிற ஸ்லீப்பிங் பொசிஷன் என்ன, அது கூட உங்க மெத்த வாங்குறதுக்கு டிசைட் பண்ணும். இப்படிதான் நீ மெத்த வாங்கணும். இதுதான் ஆர்த்தோபெடிக் மெட்டீரியல். சரிங்க, I'll go with raw material இருந்து நான் ஃபர்ஸ்ட் போறேன். இது வந்து ரா மெட்டீரியல். இப்போ இந்த ரா மெட்டீரியல் நாம என்ன பண்ணலாம்? எங்க வாங்க, இந்த கம்பெனி என்னன்னு நீங்க பாருங்க. இதுதான் அந்த கம்பெனி. இப்போ இங்க இருக்கிற ரா மெட்டீரியல் மொத்தமா கீழ போடுற இது வரைக்கும் இங்க பாருங்க, மொத்தமா டியூராஃப்ளெக்ஸ். இதுவும் டியூராஃப்ளெக்ஸ். நான் யூஸ் பண்ற ஃபோம் கூட இது கூட டியூராஃப்ளெக்ஸ் தான். பேசிக் குவாலிட்டி ஆஃப் ஃபோம் கூட நான் டியூராஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்றேன். இதான் நீங்க பார்த்த ப்ராடக்ட் டியூராஃப்ளெக்ஸ் ப்ராடக்ட். ஆமா, டியூராஃப்ளெக்ஸ். இது ஒரு மேட்ரஸ் வந்து வெளி மார்க்கெட்ல நீங்க போனீங்கன்னா 3000 கொடுக்குறாங்க, 2500 கொடுக்குறாங்க, 1800 கொடுக்குறாங்க. சரிங்க. எதனால? இப்போ நான் கம்பெனி ஃபோம் யூஸ் பண்றேன். இன் கேஸ் ஏதாச்சும் லோக்கல் ஃபோம் யூஸ் பண்ணனா உங்களுக்கு 2000 என்னால மெத்த கொடுக்க முடியும். குவாலிட்டி கம்மி பண்ணோம்னா குவாலிட்டில வைக்காம உலகத்துல யாராலையும் எந்த ரேட்டும் குறைக்க முடியாது. அது என்ன உண்மைதான். அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நான் ஆர்த்தோபெடிக் லேடெக்ஸ் நீங்க சொன்னீங்களா 25000 கிடைக்குது, நீங்க 30000 கொடுக்குறீங்க, 32 எப்படி வேரியேஷன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்ம டியூராஃப்ளெக்ஸ் கம்பெனி வந்து ஆர்த்தோபெடிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து லோக்கல் கம்பெனி ஆர்த்தோபெடிக். இப்போ இதுக்கு நீங்க வித்தியாசம் நல்லாவே பார்க்கலாம். நீங்களே அமைத்து பாருங்க. இங்க கை அமுக்கும்போது ஆல்ரெடி கிராக்கே விடுற மாதிரி கிராக் விழுந்துச்சு, குழி விழுந்துரும் பாருங்க. ஆமா, நல்லா நீங்க அதே ஃபோர்ஸ்ல நீங்க இதையும் அழுத்தி பாருங்க. இது ரொம்ப ஹார்டா இருக்கு. இது நல்லா புதுன்னு உள்ளுக்குள்ள போகுது. இங்க பாருங்க, இதுலயே டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. ஒரு ஷீட் வந்து கொஞ்சம் இப்ப நான் இங்க கை வச்ச இடமே கீழ உள்ள போயிருக்கும். ஃபிளாட்டா இந்த இடத்துல ஆமா குழி உள்ளுக்குள்ள ஆமா குழி இறங்குது. சும்மா ஒரு விரல்ல வச்சாலே தெரியுதா? ஆமா, நல்லா உள்ள இறங்குது. இது தெரியுதா? இது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் 4 இன்ச் ஆர்த்தோபெடிக், 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச் லேட்டெக்ஸ் போடும். இந்த ஒரு ஆர்த்தோபெடிக்ல வந்து நான் இந்த மெட்டீரியல் போடாம இந்த மெட்டீரியல் போட்டான்னா இதுல வந்து எனக்கு 2200 2600 வரைக்கும் ஒரு மெத்தக்கு குறையும். இதுக்கப்புறம் சூப்பர் சாஃப்ட் இருக்கு, அது நம்ம டியூராஃப்ளெக்ஸ் கம்பெனி தான் யூஸ் பண்றோம். அந்த சூப்பர் சாஃப்ட் ஏதாச்சும் நான் லோக்கல் கம்பெனி யூஸ் பண்ணனும் வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 900 கம்மி பண்ணலாம். லேட்டெக்ஸ் வந்து A1 கிரேட் தான் யூஸ் பண்றோம். அது ஏதாச்சும் A2 A3 A4 கிரேட் யூஸ் பண்ணா அதுல ஒரு 8000 குறையும். ஒரு ஷீட்டுக்கு 8000 குறையும். ஓகே. இதே 2300 ரூபாய்க்கு ஒரு ஷீட்
ஷீட் லேட்டெக்ஸ் கிடைக்குது, அதே ஷீட் 18,500 கிடைக்குது. ஸோ இந்த பிரைஸ்க்கு அந்த குவாலிட்டி உள்ளுக்குள்ள இருக்கும். மேட்ரஸ் மேலே போடுற ஃபேப்ரிக் இதுதான். இந்த ஒரு ஃபேப்ரிக்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு 900 to 1200 குறையும். ஓ ரைட் ரைட் ரைட். இப்போ எப்படி அடுத்தவங்க கம்மியாக கொடுக்குறாங்க, எப்படி என்கிட்ட ரேட் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி கஸ்டமர் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் ப்ரைஸ் வாங்க போறீங்க. அப்போ நீங்களும் குவாலிட்டி கம்மி பண்ணா அவங்களோட ரேட் கம்மியாக கண்டிப்பாக கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆனா நமக்கு அது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 2 திங்க் பண்ண வேண்டியது இருக்கு ப்ரோ. ம். ஒன்று, இன்னைக்கு நீங்கள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, ஒரு மெத்த உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், சரி 2 வருஷத்துல மெத்த போச்சு, ம் ம் நான் உங்களுக்கு மெத்த ரிட்டர்ன் பண்ணணும், ம் ம் ம். இந்த மெத்த திருப்பி கொடுக்கணும்ல, கண்டிப்பா. 10 வருஷம் நான் வாரண்டி கொடுத்துருக்கேன். ஆமா. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு தான் அது நட்டமா போகும். இப்போ கஸ்டமருக்கும் 2வது மெத்த நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி தான். ம் அப்ப ம். அந்த கஸ்டமருக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? கண்டிப்பா. எண்ட் ஆஃப் தி டே பிசினஸ்ங்கிறது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ் அப்படினால அந்த ட்ரஸ்ட் தான் அது முக்கியம். போயிடும். என்கிட்ட இருக்கிற குவாலிட்டிக்கு இதுதான் ரேட். இந்த ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ்ன்றது யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு செட் ஆகும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒரு ஒரு அப்சல்யூட்லி. ம். இப்போ ஜென்ரல் ஆர்த்தோபெடிக்னு ஒன்று இருக்கு. ஓகே. அந்த ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் எப்படின்னா ம். பிறந்த குழந்தைலேருந்து 89 வயசு வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஜெனரல்ங்கிறது வந்து ஜென்ரல். ஓகே அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 120 kgs இருக்கும். இண்டிவிஜுவல் பாடி வெயிட் தாங்கும். ஓகே 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். இது கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ம். 2 ரெக்ரான் பில்லோ, ஓகே ஒரு மெத்த விரிப்பு, ம். 4 பில்லோ கவர் உங்க வீட்டு வரைக்கும் வாசல் வரைக்கும் டெலிவரி தரேன். Okay. இதுல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாம் லைனா சொல்லிட்டு கடைசியா ஃப்ரீ கிடையாது. எல்லாம் சரிங்க. கஸ்டமரோட காசு தான். ஓகே. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோ, நீங்க ஏதாச்சும் எனக்கு ஒரு பொருள் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நான் அவருக்கு ஃப்ரீயா கொடுப்பேன். ம் ம். நான் உங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கி அவருக்கு நான் எதுக்கு ஃப்ரீயா தரணும்? எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் லாபம் பார்க்க தான் பிசினஸ் பண்றாங்க. கண்டிப்பா. இப்ப நான் உங்களுக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீயா தரேன், ம். 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெத்த விரிப்பு ஃப்ரீயா தரேன், 2 லேட்டெக்ஸ் ஃப்ரீ பில்லோ எல்லாம் ஃப்ரீயா கிடையாது. தரேன். உள்ளுக்குள்ள கமுக்குமா உள்ளுக்குள்ள அது ஹிடன் சார்ஜஸ்னு சொல்லுவாங்க. புரியுது. ஹிடன் சார்ஜஸ். இப்போ ம், நீங்க ம். என்ன வாங்கினாலும் ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீ, ம் ம். 2 ஷர்ட்டுக்கு காசு நீங்க தான் பே பண்ண போறீங்க. பே பண்றோம். ஸோ இதே கான்செப்ட் தான். அதனால நான் யாருக்கும் ஃப்ரீன்ற சொல்ற வார்த்தை நான் யூஸ் பண்ண விரும்புறேன். பண்ணிக்கிறது இல்ல. செகண்ட் திங் வந்து ஆஃபர்ன்ற வேர்ட் நான் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற மெத்த 30,000 நான் ஒரு மெத்த வித்துட்டு இருக்கேன். ம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ம். மெத்தோட காஸ்ட் வந்து 35,000 விற்கணும். இன்னைக்கு அப்பதான் இந்த மாசத்துக்கு நான் ஆஃபர் போடணும்னா நான் அதை திரும்பி மறுபடியும் 30,000 கொண்டு வரணும். ம் ம் ம். அப்ப பிரைஸ் நம்மளே தான் வேரி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அல்டிமேட்டா இப்போ எங்க என்ன ஆகுதுங்க, ம். ப்ரைஸ்ன்றது 35,000 நான் ஹைக் பண்ணி வித்துட்டேன் போன மாசம். இந்த ம். மாசம் நான் 30,000 கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவல் ரேட் என்னது 30,000 தான். ம். நான் உங்களுக்கு சொல்லலாம் சார் 5,000 அப்ப offer போன last மாசம் வாங்குனவங்களுக்கு அடி வாங்கும். ம் ம். 2வது இப்போ வாங்குறவங்களுக்கு நான் சொல்லலாம் சார் போன மாசம் 35,000 வித்தா இந்த மாசம் 30,000 30,000 விக்கிறேன். விக்கிறேன். ஸோ அந்த ஆஃபர் இந்த ஃப்ரீன்ற வேர்ட் நம்ம இடமே கம்பெனில இல்ல. எதுவுமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், டெலிவரி கூட உங்க காசு தான். செகண்ட் திங் பேமெண்ட். ம். பேமெண்ட் வந்து நீங்க மேட்ரஸ் வீட்டுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணா போதும். Okay. மோர் தென் தட் நீங்க ஒரு நாள் படுத்துட்டு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ். அதே ஆர்த்தோபெடிக் வந்து 120 டென்சிட்டி போட்டிருக்கேன், 2 Okay. இன்ச் சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கேன், இதுக்கு Okay. மேல 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட போறேன். இது வந்து ஜென்ரல் ஆர்த்தோபெடிக். ம், ம். எல்லாருமே படுத்துக்கலாம். நீங்க சொன்ன பிறந்த குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும். 89 வயசு வரைக்கும் எல்லாரும் படுத்துக்கலாம். 120 kgs இண்டிவிஜுவல் பாடி வெயிட் தாங்க. ஓகே ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் ம். அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்டர் ப்ரோசஸ் என்ன, ப்ரைஸ் எப்படி, ம். சிம்பிளாக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏஜ், பாடி வெயிட், ஸ்லீப்பிங் போர்ஷன், ஏதாச்சும் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆயிருக்கா, இது ம். ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்த்தோபெடிக் செட் செட் ஆகும். ஆகும் எல்லா ஆர்த்தோபெடிக்கும் ஒன்றும் கிடையாது. எது பண்ணலாம் உங்களுக்குன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் ஓகே, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர், ஓகே உங்கள் அட்ரஸ், உங்கள் கட்டிலோட சைஸ் ம். எனக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு மெத்த தைக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அமுச்சு விட்டு நீங்கள் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா நான் உள்ள என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு கஸ்டமருக்கும் தெரியும். ஸோ நான் உள்ள போட்டிருக்கிற மெட்டீரியல் என்னன்னு கஸ்டமர் பார்த்து அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து டெஸ்பேச் பண்ணுவேன். அந்த டெஸ்பேச்க்கு அப்புறம் உங்கள் வீட்டு வாசல் இருக்கும் நான் மெத்த கொடுத்துருவேன். நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு கூட எனக்கு காசு கொடுக்கலாம். ஓகே டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது இஷ்யூனாலும் நம்ம பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஏதாச்சும் கிழிஞ்சிருக்கனாலும் ம். நான் மெத்த உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரேன். பீஸ் டு பீஸே பீஸ் டு ரீப்ளேஸ் பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி தரேன். ஓகே புளி விழுந்துருச்சு ரீப்ளேஸ் பண்ணி தரேன். ம் ம். வேற ஏதாச்சும் பிரச்சனை மேட்டர்ஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணி தரேன். ஓகே மெத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணி தரேன். இது நம்ம கேமராக்காக சொல்றது இல்ல. இல்ல கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் வாரண்டி 29,500 நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது கூட என்னென்ன வரும், 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ம். 2 ரெக்ரான் பில்லோ, ம். ஒரு மெத்த விரிப்பு, 4 பில்லோ கவர். ஆனா எல்லாமே கஸ்டமர் கஸ்டமரோட காசு. ஓகே இதுல எது வேணாம்னாலும் உங்களுக்கு நான் கழிச்சு விட்டு நான் அதுக்கு தகுந்த price பிரைஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கண்டிப்பா கொடுப்பேன். கிங் சைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ம். இதுக்கு வந்து 32,500. லேட்டெக்ஸோட மேட்ரஸ் இப்படிதான் இருக்கும். சரி. இதுதான் ஜென்ரல் ஆர்த்தோபெடிக். ம். 120 டென்சிட்டி ஆர்த்தோபெடிக் 4 inches, 32 Okay. density super soft 2 inches, 90 density latex 2 inches. So in the mattress QNSS 29,500 with all accessories ம். with the delivery. நம்ம பயன்படுத்தி A1 கிரேடு லேட்டெக்ஸ் தான்
அது பயன்படுத்துறோம். ஒண்ணு மட்டும் தான். ஓகே. அது ஒண்ணு மட்டும் தான். இது தவிர நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போறதும் கிடையாது. நான் எது கம்மி பண்ணாலும் எனக்கு மறுபடியும் மெத்த ரீப்ளேஸ் பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கு நான் ரெடியே இல்ல. ம், இப்ப ம். கேரளா லேடெக்ஸ் யூஸ் பண்ற 23% ரப்பர் கன்டென்ட் இருக்கும். ம். 80% ஆஃப் கன்டென்ட் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக், சிந்தெடிக் எல்லாமே இருக்கும். ஸ்ரீலங்கன் லேடெக்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லேடெக்ஸ் இன் தி வேர்ல்ட். சரிங்க. அது இந்தியாக்கு ஒரிஜினல் லேடெக்ஸ் கிடைக்காது. நீங்க அப்படி ஆர்டர் குடுத்து வாங்கணும்னா இட் வில் டேக் 60 to 80 டேஸ். இந்த 2 இன்ச் ஷீட் நீங்க ஒரு கிங் சைஸ்க்கு ஸ்ரீலங்கன் வாங்கணும்னா இட் வில் கம் அரவுண்ட் ரூ. 34,000. வெறும் இந்த ஷீட் மட்டுமே ரூ. இந்த 34. 2 ஷீட் மட்டும். ஓகே. நான் ம். மெத்தையா விக்கும்போது உங்களுக்கு 55,000 60,000 விக்கணும். இது கூட எப்படி 10 பொருள் ஃப்ரீயா குடுக்குறாங்க. புரியுது. அல்டிமேட்டா இந்த எல்லாத்தோட காசும் நீங்க தான் பே பண்ண போறீங்க. ம். இதே மெத்த நீங்க ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா சில பேர் எனக்கே சொன்னாங்க, சார் ரூ. 70,000 ஷோரூம்ல சொல்றாங்க. நீங்க தான் சொன்னீங்க குவாலிட்டி பொறுத்து ரேட்ன்னு சொல்லி. மாறும். அப்ப 70,000 சொன்னா அந்த குவாலிட்டி நல்லா சுப்பீரியர் இருக்கு. குவாலிட்டியா? உங்களுக்கு 30,000 குவாலிட்டி நல்லா இல்லையா? ம், ம். ஸோ இது எப்படி நம்ம யோசனை பண்ணணும். பிராண்டட் கம்பெனில நீங்க போனீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு இடத்துல இருக்கு. ஆமா, அங்க இருந்தா டீலருக்கு வரணும். டீலர்ல இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமா. டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்தா கடை. ம். கடையில இருந்தா உங்களுக்கு 4 கை மாறி 4 வருது. கை மாறுது. ம். 4 ப்ராஃபிட் மாறுது. ஆமா. 4 டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது. ம், ம். இதெல்லாம் யாரு குடுக்கணும்? ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர் தான் பேர் பண்ற மாரி இருக்கும். அப்ப இந்த 30,000 மெத்த நான் வந்து இதே மாரி பண்ணேன்னா எவ்வளோ ரூவாய்க்கு உங்க கைக்கு வரும்? டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர்னால நீங்க என்ன காஸ்ட்டோ அது நம்ம இப்ப வாங்கிக்கலாம். நானும் இதே மாரி நான் பண்ணேன்னா, ம், அதே ம். 70,000க்கு தான் இந்த மெத்த உங்க கைக்கும் வருது. அதான். புரியுதுங்க. ஓகே. ம். கரெக்ட் தானே? கண்டிப்பா, இப்ப கண்டிப்பா. ஆன்லைன்ல மேட்ரஸ் எல்லாம் சுருட்டி வச்சு குடுத்துறலாம். ம், இப்ப இது நீங்க காண்ட் ஈவன் லிஃப்ட். ஓகே. 2 பேரால லிஃப்ட் கூட பண்ண முடியாது இது. ம், ம், ம். இப்ப நான் சுருட்டி வைக்கணும்னா என்ன போடணும்? ஃபோம் தான் போடணும். ம், ம். பேசிக் குவாலிட்டி ஃபோம் போட்டு நம்ம அழகா சுருட்டி சுருட்டி நீங்க ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு நானும் குடுத்துற முடியும். இப்ப 100 ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரையல். எதனால? அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. ஓகே. நான் சொன்னேன்ல ஒரு மேட்ரஸ் செட் ஆகுறதுக்கு 90 டேஸ் ஆகும். ஆமா. ஒரு பாடிக்கு வந்து ஒரு மேட்ரஸ் செட் ஆகணும்னா இட் வில் டேக் 90 டேஸ். ம். அந்த 90 நாள் நீங்க பெரிய யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது யூஸ் பண்ணி முடிச்சிட்டா நீங்க அதுக்கப்புறம் மேட்ரஸ் ரிட்டர்ன் குடுக்க மாட்டீங்க. ம். ஒரு தப்பான மேட்ரஸ்ல நீங்க படுத்தீங்கன்னா, அதோட எஃபெக்ட் உங்க போன்ஸ் மேல 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட காமிக்கலாம். இந்த செகண்ட் வரைக்கும் நான் சொல்றேன் என்கிட்ட வாங்கணும்னு சொல்லல. ம், ம். நீங்க வெளியில எப்படி வாங்குறதா வாங்கணும்? இருந்தாலும் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. நீங்க எப்படி வாங்கணும்னு நான் சொல்லிட்டு ம், இருக்கேன். ம். மேட்ரஸ் எப்படி வாங்கணும்? ஓகே. எப்படி சூஸ் பண்ணணும்? ம். அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்ன கேட்கலாம். ஓகே. இப்ப உங்ககிட்ட எடுக்கலாம். உங்ககிட்ட தான் மேட்ரஸ் எடுக்க போறாங்க. ம், ம், நீங்க ம். ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. ம். நீங்க எனக்கு சொன்னாலும் பரவாயில்ல. நான் அவர்கிட்ட தான் எடுத்துக்கோங்க. பட் ம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்குற மாரி. ஓகே. அவ்வளவுதான். ம், ம். மேட்ரஸ் சர்டிஃபிகேஷன் எப்படி குடுக்குறாங்க? ம். ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து தாய்லாந்துல இப்போ ஒரு நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க ப்ரோ. ஓகே. லேடெக்ஸ் தயாரிக்கிறீங்க. ம். நீங்க ஃபர்ஸ்ட் கிரேடும் தயாரிக்கிறீங்க, லாஸ்ட் கிரேடும் தயாரிக்கிறீங்க. சரிங்க. யூசுவலா கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதான் நீங்க தயாரிக்கிறீங்க. கண்டிப்பா. நான் ஒரு 2,500 ஷீட் கேட்பேன். அவர் 10,000 ஷீட் கேட்பார். 2 ம், நீங்க ம். தயாரிச்சு தான் ஆகணும். ஆமா. கஸ்டமர் ரிக்வயர்மென்ட். கண்டிப்பா. ம். அதுக்கான சர்டிஃபிகேஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. ம், ம், ம். இப்ப நீங்க தயாரிக்கிற பொருள் எதுவுமே நல்லா இல்லன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. கண்டிப்பா. எண்ட் ஆஃப் தி நல்லா டே இருக்குங்க. ஆமா. என்னோட ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தாலும் நல்லா இருக்கு. லாஸ்ட் குவாலிட்டி இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குன்னு சொல்ல போறோம். அந்த சர்டிஃபிகேஷன் ஒன்னு குடுத்துட்டு இருக்காங்க. ம். 2 லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். நீங்க எங்க எடுத்தாலும். ஓகே. எங்க எடுத்தாலும் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மஸ்ட். மஸ்ட். இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. சரிங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்துருக்காங்க. ம், ம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்க்கும் இந்த லேடெக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பா யோசிக்கணும். ம். அந்த நீங்க கம்பெனி வச்சிருக்கிறதுக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த குடுத்தாங்க. லோகோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆமா. அந்த சர்டிஃபிகேட்க்கும் லேடெக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ஒண்ணும் இல்ல. ம், ம். அந்த சர்டிஃபிகேட் காமிச்சு லேடெக்ஸ் வித்துட்டு இருக்காங்க. கம்பெனி சர்டிஃபிகேட் காமிச்சு லேடெக்ஸ் இது பண்றாங்க. ஓகே. இப்ப கம்பெனி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க A3 கிரேட் கூட லேடெக்ஸ் விக்கலாம்ல. ம், ம். A4ம் விக்கலாம்ல. தாராளமா விக்கலாம். 2 ISO சர்டிஃபிகேட்க்கு லேடெக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? இப்போ ISO வந்து ஒரு வாட்டி உங்க கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணி செக் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி சர்டிஃபிகேட் குடுத்துட்டு போறாங்க. ஓகே. டெய்லி வந்து உங்க கடையில வந்து செக் செக் பண்ண பண்ண மாட்டாங்கல்ல. போறதில்ல. ம். நீங்க என்ன குவாலிட்டி யூஸ் பண்றேன்னு சொல்லி. ம். வர அன்னைக்கு மட்டும் நல்லா பாஷா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்க்கும் இந்த ISO ISOக்கும் சர்டிஃபிகேட்க்கும் லேடெக்ஸ்க்கும் சம்பந்தம் இல்ல. நான் காமிச்சாலும் இல்ல. சரி. நான் எடுத்துட்டு வந்து என்கிட்ட ISO இருக்கு, என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு. எதுவுமே இல்ல. ஓகே. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இல்ல. ஸோ லேடெக்ஸ் எப்படி எடுக்கணும்? ம். இதுதான். கேரளா லேடெக்ஸ் 23% நீங்க எங்க போனாலும். ம். ஸ்ரீலங்கன் லேடெக்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லேடெக்ஸ். அது இந்தியா ஆனா கிடைக்காது. கிடைக்காதுன்றீங்க. கிடைக்காது. மேட் இன் தாய்லாந்துல A1, A2, A3, A4 4 கிரேட் வரும். A1 கிரேட்ல தான் எடுக்கணும். ம். அதுக்கான லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே. அது போக போடுற பேம்போ ஃபேப்ரிக் வந்து நானோ பேம்போ தான் போடணும். குவாலிட்டி வேரியேஷன் இப்படி தான் இருக்கும். சரிங்க. ஆர்த்தோபெடிக் வந்து ஜென்ரல்னா 120 தான் போடணும். ம். சூப்பர் சாஃப்ட் வந்து 32 டென்சிட்டி தான் போடணும். ஓகே. லேடெக்ஸ் வந்து 90 டென்சிட்டி தான் போடணும். ம். இப்ப நானும் ஒரு 32,000 சொன்னேன் ப்ரோ உங்ககிட்ட. நீங்க ம். ரேட்ட கம்மி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ம். இது வந்து இந்த ஆர்த்தோபெடிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே. நான் வந்து 120 டென்சிட்டி போட்டிருக்கேன். ஆமா. ம். இதுல வந்து ஒரு 80 டென்சிட்டி போட்டான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அந்த நீங்க ஒரு ஆ. எக்ஸாம்பிள் காமிச்சீங்க. அது போட்டான்னு உங்களுக்கு தெரிய போதா? எனக்கு தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா சரி கஸ்டமருக்கே நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவங்களுக்கு தெரிய போதா? தெரியாது. ஏன்னா நீங்க அந்த என்ன யூஸ் வித்தியாசம் பண்ணிருக்கீங்க? தெரியாத வரைக்கும் ஓகே ஏதோ போட்டுருக்காங்க. தொட்டு பார்க்கறதுக்கும் தெரியாது. இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்மளும் ரேட் கம்மி பண்ணிக்கலாம். நான் குவாலிட்டி பிரைஸ் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஓகே. என்கிட்ட எந்த ஆஃபரும் கிடையாது. கிடையாது. என்கிட்ட இதுதான் ரேட்.
ரைட். ஓகே. நான் பண்றது தரமானதா கஸ்டமைசேஷன். குடுக்குறோம். விருப்பப்படுறவங்க வாங்கிக்குவாங்கப்பா. கண்டிப்பா. நான் அவ்வளோதான். கஸ்டமைசேஷன் தான் குடுக்குறேன். ஓகே. எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். ஒரு சைஸ் மெத்தட் கூட எல்லாமே ரெடி எல்லாமே. லைவாவே காமிச்சிட்டோம். ஓகே. பார்த்தவரைக்கும் ஆடியன்ஸ் வேணும்னா அவங்க நேர்ல வந்து விசிட் பண்றது பண்ணிக்கலாம்ல. 1 ஹவர்ல உங்க கண்ணு முன்னாடி உங்க மெத்தட் ரெடி பண்ணி குடுத்துறேன். யாருமே டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் எங்க வேணாலும் டெலிவரி பண்ணி தரேன். பண்ணிரலாம். உங்க டோர் ஸ்டெப்க்கு.